நடந்த விளையாட்டு என்ன தெரியுமா? வில்வித்தை, ஆஸ்திர பயிற்சி. யார் முதலமாக இருந்தார் தெரியுமா? தன்னுடைய குருவாகப்பட்ட துரோணாச்சாரியார் ஒருக்கின்றார். கேளுங்கள் சேனாதி சேனைகளே, கேளுங்கள் அப்பாவி மக்கள்களே, இதோ என்னுடைய மாணாக்கனாகப்பட்ட அர்ஜுனன் இப்போது ஆஸ்திரங்களை தொடுக்கின்றான். இந்த அர்ஜுனை பாராட்டி அனைவரும் வாழ்த்து தெரிவிங்கள் என்று சொல்லி உரைத்தார் துரோணாச்சாரியார். அப்படி என்ன செய்தான் தெரியுமா? அர்ஜுனன் அரங்கேற்ற மேடையில் எழுந்து நின்றான். தன்னுடைய கணையை வெள்ளி எடுத்து நாணியை பூட்டி ஆஸ்திரத்தை செய்ய தொடங்கினான். குருவே தன்னை புகழ்ந்து பேசுகிறாரே. ஆமா, அப்படின்னு கர்வம் கொண்ட அர்ஜுனன் தன்னுடைய கணை எடுத்து தொடங்கின்ற பொழுது பார்த்தார்கள் அப்பாவை வைக்கலாம். அடேங்கப்பா, இவரெல்லவா வில்லை காத்து மதிகள், இவரெல்லவா கடைத்தடுக்கும் காண்டியவன் அப்படி என்று சொல்லி புகழாரம் சூட்டினார்கள். அப்பொழுது அவன் தொடுத்த ஆஸ்திரம் என்ன ஆஸ்திரம் கொடுத்த தெரியுமா? வருணாஸ்திரத்தை தொடுத்தான். வருணாஸ்திரத்தை தொடுக்கின்ற பொழுது அந்த ரெண்டு சராசரம் 6 பேர் பூமண்டலமும் மழையாக மறைய வைப்போம். தொடுத்து 3 மணி மந்திரத்தை போல அனைத்து இடங்களிலுமே மழை போல் காட்சியளிக்கிறது அல்லவா? இவரல்லவா வில்லன், இவரல்லவா மாபெரும் வீரன். அர்ஜுனா வாழி என்றார். தொடுத்த உடனே அர்ஜுனா வாழி என்றாரே கோடான கோடி மக்கள். அவனுக்கு வல்லவன் மயகத்து இருப்பன்னு தெரியாத அர்ஜுனன் குருவே தன்னை புகழ்ந்தார் என்ற பெருமை ஊட்டக்கூடியவன். அவனுக்கு ஒரு எதிரி இருக்குன்னு தெரியாதவனுக்கு அரங்கேற்ற மேடையில் இப்படி அமர்ந்திருக்கார்களே குறிப்பியார்கள். அந்த பெரியோர் நானும் எழுதினேன். அடே அர்ஜுனா, என்னுடைய ஆஸ்திரத்தை தொடுத்து மக்கள் எல்லாம் அவனுக்கு புகழ்ந்து பாராட்டு குவிக்கிறார்கள். அதே போல் நான் ஒரு ஆஸ்திரம் இருக்கின்றேன். இதை பார்த்து யார் பெரியவர் யார் வல்லவன் தெரிய வைக்க வேண்டும். அப்படி என்று என்னுடைய வெள்ளி எடுத்து கணையை தொடுத்து ஒரே ஒரு ஆஸ்திரத்தை தொடுத்தேன். அது என்ன ஆஸ்திரம் தெரியுமா? அதுதான் திவ்யாஸ்திரம். இடியாஸ்திரத்தை தொடுத்தேன். அனைத்து நாட்டு கர்ணாவாளி என்றார் கோடான கோடி மக்கள். உற்சாகம். அதில் ஒரு சில குரல் இந்த அர்ஜுனை விட இத கர்ணனே பெரியவர்.